Hello friends, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ப்ராஜெக்ட் நம்ம மாற்றி பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெல்கம் யூசர் நேம் ஹோம் டீட்டெயில்ஸ் வியூ லாகின்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டேபிள் வந்து 5 rows அண்ட் ஒரு காலம் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று ஆட் பண்ணிட்டு, அந்த ஒவ்வொரு டேபிள் டேட்டாவிலையும் வந்து நான் என்னுடைய அந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், சேஞ்சஸ் நல்லா இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணோன்னே இங்கே டேபிள் டேட்டான்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகுது. இங்கே கிளிக் பண்ணோன்னே அடுத்த டேபிள் டேட்டா சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு அதில் எப்படியும் பண்ணதை அதில் ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே டேட்டா பேஸில் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு 5 இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், காலேஜ் அண்ட் சேலரி இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஜை நான் எக்ஸிட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் எக்ஸிட் பண்ண உடனே ஹோம் பேஜில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில், அப்புறம் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம பண்ணது இன்சர்ட், டெலிட், அப்டேட், வியூ பேஜஸ்லாம் இருக்குது. அது இப்போ வந்து நம்ம ஸ்டாஃப் டீடைல்ஸ் பற்றி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாஃப் டீடைல்ஸ்னால் 3 பேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்சர்ட், அப்டேட், வியூன்றது. இன்சர்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்குது, அண்ட் தென் அப்டேட் பேஜும் இந்த மாதிரி இருக்குது, வியூ பேஜ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு 3த்துக்கு இப்போ நம்ம கோடிங் எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து டீடைல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம அந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல, நார்மல் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அந்த ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ் மூலமாக நம்மளே கோடிங் எழுதி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மூலமாக டேட்டா பேஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா பேஸ் இருக்குது பாருங்கள், சர்வர் எக்ஸ்ப்ளோரில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ள தான் இப்போ 2 டேபிள் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா பேஸோட ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அதனுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் காப்பி பண்ணணும். ஐ மீன் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் இது மூலமாக தான் நீங்கள் காப்பி எடுத்துக்கணும். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு web.configuration ஃபைலில் போனீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா, நம்ம அந்த டீடைல்ஸ் வியூவை டேட்டா எஸ்கியூஎல் சோர்ஸ் டீடைல்ஸ் வியூவில் யூஸ் பண்ணும்போது டேட்டா எஸ்கியூஎல் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த ஆட்டோமேட்டிக் ஆட் ஆனோடனே அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆட் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம இப்போ பண்ண போகிற மாதிரி முன்னாடி டீடைல்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தோம்னா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தனியாக எழுத வேண்டியிருக்கும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆட் நேம், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இப்போ காப்பி பண்ண கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த நேமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் நம்ம இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நேமு, இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இப்போ காப்பி பண்ண பார்த்தீங்களா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு, அது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பேஜை டிசைன் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பேஜை எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னா, டூல்ஸில் ஸ்டாண்டர்ட் HTML தான் நான் ஒரு டேபிள் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் ஆட் பண்ணிட்டேன். இந்த டேபிள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3x3 அப்படின்ற மேட்ரிக்ஸில் இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு வந்து எத்தனை காலம் இருக்குன்னா 1 2 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 காலம்ஸ்க்கு 5 லேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நேம், ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு ரோ இல்லையே இங்கே ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட் டேப் கொடுத்தா அது ரோ ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இன்னொரு லேபிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சக்ஸஸ் லேபிள். ஐ மீன் டேட்டா பேஸில் எதுனா ஆட் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்காக ஒரு லேபிள் ஒன்று. என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸில் நான் சேஞ்ச் பண்ணிக்க வரேன். இதனுடைய நேம் வந்து ரிசல்ட் லேபிள். ஓகே, LBL ரிசல்ட் LBL அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு நேம் வச்சுருக்கேன். அதனால் இதனுடைய ஐடிஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஐடி, ஜஸ்ட் இதை உங்களுக்கு என்னென்று தெரியலனா இங்கே கிளிக் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஐடி ஸ்டாஃப் ஐடி
staff ID, the next name, department, college, and salary. ஸோ பட்டனுடைய டெக்ஸ்ட் நான் மாற்றிடுறேன். இன்செட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டாஃபுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்டாஃப் ஐடி வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் பாக்ஸ், என்னுடைய ஐடி வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, அந்த ஸ்டாஃபுக்கு நேம். என்னுடைய ஐடி வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எம்சி, எம்பி, பிஇ. ஸோ எத்தனை டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காலேஜுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சேலரிக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐடியெலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஐடி வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, இந்த ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, இந்த ஐடி வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் 1. இதில் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிஆர்பி டிடபிள்யூஎன் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதனுடைய இது வந்து நான் ஐடி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இது வந்து சேலரி டெக்ஸ்ட். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பட்டன் இருக்குது. ஒரு பட்டன் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்னுடைய டேட்டா வந்து டேட்டா பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அதுக்கு நம்ம கோட் எழுத போகிறோம். ஒன்ஸ் இந்த இன்செட் மீ அப்படிங்கிற பட்டனை டபுள் கிளிக் பண்ண உடனே அதனுடைய கோட் விண்டோ வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குங்க இல்லையா, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணணும். என்ன பேக்கேஜ்னா, யூசிங் சிஸ்டம் டாட் டேட்டா. என்ன டேட்டா, நம்ம எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா பேஸோட டேட்டா இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்கே எஸ்கியூ யூஸ் பண்ணுறதுனால எஸ்கியூ கிளைண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஆரக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா ஆரக்கல்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓடிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஓஎல்இடிபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எஸ்கியூஎல் கிளைண்ட்ன்றதுனால எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். இந்த பேக்கேஜ் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த எஸ்கியூஎல் கிளைண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து எஸ்கியூஎல் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வாங்குறது உன்னோட ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸ் வரணும்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துறேன். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு CON சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். எஸ்கியூஎல் கமாண்ட் CMDன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் போதும். இப்போ வந்து கனெக்ஷனில் அதனுடைய ஆப்ஜெக்ட், அந்த கனெக்ஷன் கிளாஸ் அதனுடைய ஆப்ஜெக்ட் CON சொல்லிட்டு மேலே இங்கே கொடுத்துருக்கோம். CON ஈக்குவல் டு நியூ எஸ்கியூஎல் கனெக்ஷன் ஒரு ஓப்பன் parenthesis configuration manager system controls. ஓகே, கான்ஃபிகரேஷன் மேனேஜர். இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜர் உங்களுக்கு வரணும்னா யூசிங் சிஸ்டம் டாட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற மேலே ஒரு பேக்கேஜ் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அப்படின்றது வரும். அதே மாதிரி எஸ்கியூஎல் கனெக்ஷன் வரணும்னா இந்த எஸ்கியூஎல் கிளைண்ட்ன்ற பேக்கேஜ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு எஸ்கியூஎல் கனெக்ஷன் வரும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோட நேம் கொடுப்போம். டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டாட் டூ ஸ்ட்ரிங். எப்பவுமே வந்து இது வந்து எந்த இது வந்தாலும் நம்ம ஸ்ட்ரிங்காக தான் லாஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்காக எப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் நம்ம எந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த வெப் டாட் கான்ஃபிகில் இங்கே ஒரு ஃபைல் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா, ஆட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் தான் அங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நேம் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி அங்கே கொடுக்கலாம். பட் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டீடைல்ஸ் வியூவில் யூஸ் பண்ண அந்த இன்செட் டில்ட் அப்டேட் அந்த எல்லாத்துக்கும் நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ண வேண்டிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணோன்னே நம்ம அந்த டேட்டா பேஸோட இப்போ இந்த நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இதுக்கு மீனிங்கு. ஸோ கனெக்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நம்மளுடைய கனெக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொரி எழுதணும் இன்சர்ட்டுக்கு. ஸோ இந்த பட்டனுக்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனுக்குள்ளே ஒரு கொரி எழுதணும். எப்படின்னா கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எஸ்கியூஎல் கமாண்ட் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். நியூ எஸ்கியூஎல் கமாண்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொரி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஸ்டாஃப் மேலே கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் நேமை இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டேபிள் தான் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அதில் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், டிபிடி. ஸோ இந்த நேம்லாம் நம்ம கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் யாரும் மெசேஜ் வந்துடும். காலேஜ் salary. Insert into table name values. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் இங்கே மென்ஷன் பண்ணால் நீங்கள் அந்த டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிடுறோம். அந்த பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐடி அப்படின்றதுக்கு அட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கேன். தென் அட் நேம், at dpt, at clg, at salary. Insert into table name values. ஸோ இதுதான் கண்டிஷன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ ஒரு கமா வச்சுட்டு அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த இடத்துல கால் பண்ணணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இந்த CON அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனெக்ஷன் எஸ்கியூஎல் கனெக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை இங்கே கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு எதனா மிஸ்டேக் வந்துச்சுன்னா அந்த கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லைன்னு ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ cmd டாட் parameters டாட் ஆட் வித் வேல்யூ. இந்த ஆட் வித் வேல்யூவில் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க அட் ஐடி அப்படிங்கிற பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணணும். இப்போ அட் ஐடி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஐடி ஐடி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி டாட் டெக்ஸ்ட் cmd டாட் parameters டாட் ஆட் வேல்யூ நேம் நேம் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோம் parameters டாட் ஆட் வித் வேல்யூ DEPT. ஸோ நம்ம எதுவுமே கேப்ஸ் எல்லாமே ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் கொடுத்துருவோம் இல்லையா. DRP டவுன் டாட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை செலக்டட் வேல்யூ டாட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்தாலே எடுத்துக்கும். நம்ம செலக்டட் வேல்யூன்னு சொல்லிட்டு கூட அவசியம் இல்லை. CLG டெக்ஸ்ட் salary டாட் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து அந்த பேராமீட்டருக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த கண்ட்ரோல்ஸோட மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் நான் கொரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் நான் கொரின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சப்போஸ் டேட்டா பேஸ் கனெக்ஷன் மூலமாக நம்மளுக்கு எதனா எரர் மெசேஜ் வருது, எந்த எரர்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணிப்போம். ஸோ ட்ரை கேட்ச் அதை யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல கேட்ச் வந்து SQL எக்ஸப்ஷன். SQL ஆல்ரெடி கொடுத்தா SQL எக்ஸப்ஷன் வந்துருக்கு. E1 சொல்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். நேம் வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே ரிசல்ட் லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் நம்மளுக்கு டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட் inserted successfully. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். F5 view
லாகின் ஆகிட்டோம். ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் இன்சர்ட் பேஜில் போனால் இப்போ நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸ்டாஃப் ஐடி வந்து 1001 சொல்லிட்டு கொடுக்குறேன். நேம் வந்து செந்தில், டிபார்ட்மெண்ட் MCA, காலேஜ், மிஸ், சேலரி 20,000. ஸோ இன்சர்ட் கொடுத்தோடனே இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் வந்துச்சு. ஸோ நம்ம கொடுத்த டேட்டா வந்து டேட்டா பேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடுச்சுன்ற மீனிங்கை செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ அந்த ஸ்டாஃப் அப்படி டேட்டா பேஸ் ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே, நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இதுக்கு மீனிங். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல்ஸாக இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு வேலிடேஷன் கண்ட்ரோல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் ஐடி அப்படின்னு சொல்லிருக்கு. டூல் பாக்ஸில் வந்துட்டு வேலிடேஷன், இது வந்து நான் ரெக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நேம் இதுதான் ரெக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி கம்பேரிவ் வேலிடேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் required field data, salary required field data. ஸோ இந்த வேலிடேட்டர் எல்லாத்தையும் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாஃபோட ஐடி என்னன்னு சொல்லிட்டு வரணும். ஜஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஜஸ்ட் ஸ்டார் சொல்லிட்டு கொடுத்தா பிளாங்காக இருக்குன்னு அர்த்தம். கண்ட்ரோல் டு வேலிடேட் வந்து ஐடி டெக்ஸ்ட், அந்த நெக்ஸ்ட் நேம் ஸ்டார் அப்படி சொல்லிட்டா ஒரு ஏதாவது மெசேஜ் இருக்குது பிளாங்காக இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய நேம் டெக்ஸ்ட்டு compare validator இது ஜஸ்ட் ஓகே செலக்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது மெசேஜ் வர மாதிரி கொடுத்துப்போம். கண்ட்ரோல் டு வேலிடேட் எதை வேலிடேட் பண்ண போகிறோம்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் வேலிடேட் பண்ண போகிறோம். நாட் ஈக்குவல் டு வேல்யூ டு கம்பேர் செலக்ட் ஒன். அந்த செலக்ட் ஒன்னை இப்போ இங்கே ஆட் பண்ணிடலாம். எதுக்கு இங்கே செலக்ட் ஒன் அப்படின்னு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு MC அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு இருக்குது. அது டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாராவது வந்து ஆட் பண்ணாங்கன்னா அப்படியே MC கொடுத்துட்டு ஆட் பண்ணாங்கன்னா MC ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால இங்கே செலக்ட் ஒன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் செலக்ட் ஒன் மென்ஷன் பண்ணுறதுனால அந்த இடத்துல எரர் மெசேஜ் வரும். ஸோ அந்த கோம்போ பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணி கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, காலேஜ் ரெக்வயர்ட் ஃபீல்ட் வேலிடேட்டர் வந்து ஸ்டார் மெசேஜ் control to validator college text message star salary text. so just the page save பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ லாகின் பண்ணிட்டோம். ஸ்டாஃப் டீடைல்ஸில் இன்செர்ட் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இன்செர்ட் பேஜ் வந்து நான் எதுவுமே நான் ஃபில் பண்ணல, ஜஸ்ட் இன்செர்ட் கொடுத்தேன்னா எல்லாமே எனக்கு எரர் மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல நான் நேம் கொடுத்துட்றேன் 122 பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே செலக்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்றேன். காலேஜ் அமேஸ் சேம் 20,000. ஸோ இன்செர்ட் கொடுக்குறேன், இன்செர்ட் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல செலக்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறதுனால செலக்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் வந்துருக்கு. நம்ம எங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுக்கணும். MC கொடுத்தோன்னே செலக்ட் ஒன் போயிடுச்சு. இன்செர்ட் பண்ணுறேன், இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வியூ பண்ணுறதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.